மேல இருக்க பல்லு விழுந்துருச்சுங்க. இது இந்த ரெண்டு மட்டும் எங்க அம்மாக்கு செய்யறதுக்கு கஷ்டம் தான். எங்க அப்பாவுக்கு நல்ல வீடியோ எடுக்க தெரியும்னா எங்க அப்பா செலக்ட் பண்ணிருக்கோம். ஒரே ஆள் கிடைச்சது எங்க அப்பா மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய் என்னென்ன சமைக்க போறோம்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ரொட்டீன் விலாக் தாங்க பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி ஆதியாக்கு ஸ்கூல் லீவு. ஸோ அப்படியே லேசியாக போயிட்டுருக்கு டேவே. காலையில் லேட்டாக தான் எந்திரிச்சோம். நான் வந்து ஒரு 8 o'clock எந்திரிச்சேன். ஆதியா ஒரு 9 o'clock எந்திரிச்சா. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அப்படியே லேசியாக உட்காந்துட்ருக்கோம். இன்னும் லஞ்சு செய்யலை. மத்தியானம் 12 மணி ஆச்சு. லஞ்சு செய்கிறத விட என்ன செய்கிறதுன்னு யோசிக்கிறதாங்க பெரிய வேலையாக இருக்குது. அதனால் ஆதியாட்ட ஐடியா கேட்டேன், என்ன லஞ்சு செய்யலான்ட்டு. அவள் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். அது இன்னைக்கு என்ன லஞ்ச் செய்யலாம்டா தங்கம்? சாம்பார் குழம்பு, ஒயிட் ரைஸும் சாம்பாரும் ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பொரியலா? ஆக்கியாக்கு வந்து பொட்டேட்டோ ஃப்ரை வந்து மேடமோட ஃபேவரெட்டு. எனக்குமே வந்து பொட்டேட்டோ ஃப்ரை தான் பிடிக்கும். எப்பயுமே என்ன பொரியல் வேணும்னு கேட்டால் பொட்டேட்டோ ஃப்ரை. ஏன் அதான் பிடிக்குமா உனக்கு? எங்கே ஈகாமி மேலே இருக்க பல்லு விழுந்துருச்சுங்க. இப்போதான் கீழே 2 பல்லு விழுந்து முளைச்சது. இப்போ மேலே இருக்க பல்லு விழுந்துருச்சு. பார்க்கவே இப்போ ஏதாவது ஃபஸ்ட்டெல்லாம் கோவம் திட்டினோம்னாலும் இப்போ திட்டுறப்ப ஃபேஸை பார்த்தோன்னே எனக்கு சிரிப்பு வந்துடுது. இந்த ஓட்டப்பல்ல பார்த்தோன்னையும் என்னத்தங்க. சரிங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஆதியா கேட்ட மாதிரி சாம்பார், பொட்டேட்டோ ஃப்ரை, அப்புறம் என்னது ஒயிட் ரைஸு, இதுதான் வைக்கலான் இருக்கேன். இதெல்லாம் ஈஸி ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மாவுக்கு செய்ய தெரியும். இந்த ஈஸி டிஷ்ஷு தான் நான் சொல்லியிருக்கேன். ஈஸி டிஷ்ஷு தான் நீ சொல்லியிருக்கியா? எது கஷ்டமான டிஷ்ஷு? டிஷ்ஷஸ்ல எது கஷ்டம்னு நான் சொல்கிறேன். புளி சாப்பாடு இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அது கஷ்டம். அது ஈஸியே புளி சாப்பாடு. தக்காளி சாப்பாடு கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் ஈஸிடா. சாம்பார், பொரியல் வைக்கிறது அப்போ எல்லாமே ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மாவுக்கு ஒரு வேலை இதெல்லாம் தான் கஷ்டம். பீஸா செய்யறது, பர்கர் செய்யறது. எங்க அம்மா பீஸா, பர்கர், ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செய்யறது. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மட்டும் ஈஸி. இந்த ரெண்டு மட்டும் எங்க அம்மாக்கு செய்யறதுக்கு கஷ்டம் தான். எது? இது பர்கர் எங்க அம்மாக்கு செய்ய தெரியும், அது ஈஸி. பீட்சா மட்டும்தான் இல்லை. பர்கர் ஈஸி தான், ஆனால் செய்யற ப்ராசஸ் பெருசு. ரொம்ப நேரம் உட்காந்து செஞ்சுட்டு இருக்கணும். அது ப்ராசஸ் பெருசு இருந்தாலும். உனக்கு என்ன சமைக்க தெரியும்? எனக்கு என்ன செய்ய தெரியும்? மேகி தான் செய்ய தெரியும். மேகி ஹெல்த்தியா அன்ஹெல்தியா? அன்ஹெல்தி. சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? சாப்பிடக்கூடாது. எனக்கு அதான் ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்றது? இப்போ வீடியோ எடுக்கிறதுக்கு வேற எங்களுக்கு ஆள் இல்லைங்க. வீடியோகிராஃபர் வெளியில போயிட்டாரு. வீடியோகிராஃபர் வெளியே போயிட்டாரு. யார் அந்த வீடியோகிராஃபர்? எங்க அப்பா. வீடியோகிராஃபர் இல்லை, ஸோ நாங்களே செல்ஃபாக தான் வீடியோ எடுக்கிறோம். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ எங்கள் அப்பாவுக்கு நல்ல வீடியோ எடுக்க தெரியும்னா எங்கள் அப்பா செலக்ட் பண்ணியிருக்கோம். ஆமாம், நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம் வீடியோகிராஃபராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். அப்பா வேண்டதாங்க. எங்கள் அப்பா வந்து ஃபேக்ட்ரிக்கு போயிட்டாங்க, அதனால நாங்கள் தான் இருக்கோம். இப்போ நாங்களே தான் ஒரே கையில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். கையெல்லாம் வலிக்குது. எங்ககிட்ட ஸ்டாண்ட் இருக்கு, அது கூட எங்கள் அம்மாவுக்கு தெரியும். இங்க பாரு, அது ஒன்றும் இல்லை, அது பேட்டரி பர்சன்டேஜ் காமிக்குது. இங்க பாருங்க. ஆனா ஒரே ஆள் கிடைச்சது எங்க அப்பா மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எங்க அப்பா ஃபேக்ட்ரிக்கு போயிட்டாங்க, அதனால எங்கனால எதுவும் பண்ண முடியாது. ஆனால் ஸ்டாண்ட் இருக்கு எங்ககிட்ட, அதை வச்சு ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். ஆனால் நல்லா எங்கே வைக்கிறதுன்னு தான் கன்ஃபியூஸாக இருக்கு. நல்லா பேச கற்றுக்கிட்டாங்க. இப்போ பார்த்தா எனக்கு ஈக்குவலாக பேசுகிறா. இப்போ நான் எப்படி பேசுவேனோ அதுக்கு ஈக்குவலாக வந்து எல்லாமே தெரியுது இந்த ஏஜ்ல. இப்போ இருக்க குழந்தைங்களாம் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கு. எனக்கு இன்னும் 6 வயசு தான், அது இருந்தாலும் நான் நல்லா பேசுவேன். 6 வயசு தான் ஆகுதான், இருந்தாலும் நல்லா பேசுவாங்களாம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், 5 வயசு முடிஞ்சுதான் 6 வயசு வந்திருக்கு. இப்போ 5 வயசு முடிஞ்சுதான் 6 வயசு வந்திருக்கா? ஓகே ஓகே ஓகே. சரி, வீடியோக்குள்ளே போகலான்னு சொல்லிடு. வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய் என்னென்ன சமைக்க போறோம்னு பார்க்கலாம். ஒரு வழியாக குக்கிங்லாம் முடிச்சாச்சுங்க.
இப்போ மணி 2:30 ஆச்சு. ஆதியா வெளியில் விளையாடிட்டு இருக்கா. என் ஹஸ்பண்ட் இன்னும் ஆஃபீஸ்லேருந்து வரல. ஸோ என்ன நான் சமைச்சிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னால் சாம்பார், அதுக்கப்புறம் ஆதியா கேட்ட உருளைக்கிழங்கு பொரியல் நிறையாவே செஞ்சுட்டேங்க. ஏன்னா உருளைக்கிழங்குனா எல்லாத்துக்குமே பிடிக்கும் வீட்டில். ஸோ அதனால் அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா ரசம் சூடாக இருக்குது. என் ஹஸ்பண்டுக்கு வேறு ரசம் பிடிக்கும். நான் பெருசாக ரசம் சாப்பிட மாட்டேன். ஸோ அவருக்காக ரசம். அதுக்கப்புறம் வந்து இங்கே ரைஸ் வச்சாச்சு. எங்கள் வீட்டில் இன்றைக்கி இதுதான் சமையல். பார்ப்போம் எத்தனை மணிக்கு வருவாருன்னு தெரில. பார்ப்போம். ஒரு வழியாக குக்கிங் எல்லாமே முடிச்சுட்டு சரி வீடை ஃபுல்லாக வேக்கம் போட்டலான்ட்டு தான் எடுத்து வச்சுட்ருந்தேன். ஆதியாவும் வந்து வெளியில் விளையாட போயிட்டா. இப்போ வேறு லீவ் வேறு விட்டாங்களா, மேடமை கையிலே பிடிக்க முடியறதில்ல. ஸோ விளையாட போனால் சாப்பிட்றதுக்கு தான் வருவாள், அப்புறம் மத்தியானம் தூங்குறதுக்கு வருவாள். ஏன்னா மற்ற குட்டீஸும் எல்லாம் தூங்க போயிடுவாங்க, இல்லைன்னா அது கூட வரமாட்டா. ஸோ அந்த கேப்பில் வந்து சரி நம்ம வீட்டை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் எல்லாம் எடுத்துகிட்ருக்கேன். அது என்னமோ தெரியலிங்க, வீடு மட்டும் கசகசன்னு இருந்தால் எனக்கு அப்படியே மைண்டு ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாகவே இருக்கும். எத்தனை பேத்துக்கு அந்த மாதிரி இருக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை எனக்கு மட்டும் அப்படி இருக்கா? நிறைய பேத்துக்கு இந்த மாதிரி ஓசிடி ஒன்று இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது க்ளீன் பண்ணி வச்சாதான் எனக்கு நிம்மதியாக அடுத்த வேலையை பார்க்க முடியும். அதுக்கப்புறம் இந்த வேக்கம் கிளீனர் பார்த்திங்கன்னா வாங்கி கிட்டத்தட்ட 7 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபைன் டஸ்ட்டெல்லாம் கூட ஈஸியாக வந்து எடுத்துருது. நம்ம என்ன தான் கூட்டினாலுமே ஃபைன் டஸ்ட்டெல்லாம் வந்து நம்மளால் வந்து எடுக்க முடியாது. ஆனால் அந்த வேக்கம் கிளீனர் நம்ம யூஸ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா ஃபைன் டஸ்ட்டெல்லாம் எடுத்துருது. நாங்கள் இருக்கிறது 3rd floor. ஆனால் வேக்கம் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தோம்னா அப்படியே இவ்வளோ கருப்பு கலரில் பஞ்சு மாதிரி சேருதுங்க. எப்படின்னே எனக்கும் தெரில. ஏதோ கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்தால் அப்படி இருக்குதுன்னு சொல்லலாம். டெய்லியும் வேக்கம் போடுவேன், டெய்லியும் அந்த பஞ்சு மாதிரி அது எங்கேருந்து அந்த ஃபைன் டஸ்ட் வருதுன்னு தெரில எனக்கு. ஸோ பெங்களூர் வேறு ரொம்ப பொல்யூட்டட் ஆகிட்டு வருது இப்போ இருக்க ஸ்டேஜில். வேணுமா இது? எல்லோ கலர் குடல் தீர்ந்து போச்சு பார்த்தோங்க. விளையாடிட்டு இருந்தால சரி சாப்பிட்ற கூப்பிட்டேன். மேடம் வந்தானே வந்து எனக்கு அப்பளம் வேணும்னு திடீர்னு கேட்டா. என்னடா திடீர்னு கேட்குறா, ஏன் பக்கத்து வீட்டில் செஞ்சாங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் அப்படின்னா. அது என்னமோ தெரியலிங்க, நம்ம வீட்டில் நம்மளா செஞ்சு கொடுக்குறப்ப எதுவும் சாப்பிடாதுங்க. பக்கத்து வீட்டில் ஏதாவது செய்கிறாங்க அப்படின்னா உடனே வந்து நம்மக்கிட்டே கேட்பாங்க. அந்த டைமில் செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. உங்கள் கிட்ஸும் இந்த மாதிரியான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரின்ட்டு அப்பளம், அப்புறம் அந்த பேட் மாதிரி ஒன்று இருக்கும் இல்லைங்க, அது பேர் என்னன்னு தெரில, அதுவும் ஃப்ரையம்ஸு, அதுவும் சரி பொரிச்சு கொடுத்துர்லாம். அப்போ தான் வந்து கொஞ்சம் சாப்பாடு உள்ளே இறங்கும். அவள் கேட்குறத செஞ்சு கொடுத்துட்டோம்னா கொஞ்சம் சாப்பாடு டக்குன்னு உள்ளே இறங்கிரும். அது சாப்பிட்டு சொல்லு. அதுக்கு ரசம் ஊற்றிக்கலாம் அந்த சாப்பாட்டுக்கு. என்ன பார்க்க அந்த அளவுக்கு இல்லையா? நெய்யோட பிணத்தங்க, நெய்யோட சூடாக இருக்கா? சூடு இல்லையா? நெய்யோட நல்லா பிணைஞ்சிக்கும். லைட்டாக இருக்கா? வேறு முடியெல்லாம் களைஞ்சு போய் கிடக்கு. ஏய், இது பொரியல் போட மறந்துட்டேன், இதை எடுத்துட்டு வரேன். இப்போ இது டேஸ்ட் பண்ணியாச்சு, இப்போ இது டேஸ்ட் பண்ணு. அது நல்லா தான் இருக்கும். அது கடையில் வாங்குறது பர்ஃபெக்டாக இருக்கும். சரி பொரியல் சாப்பிட்டு பாரு. நல்லா இருக்கா? ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடணும். சமைன்னு சொல்கிறேன், ஆனால் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடணும். ஓகே ஓகே. சாப்பாட்டில் அப்பளம் வச்சு சாப்பிடு. இன்னும் வீடியோ முடியல, வீடியோ நைட்டு தான் முடியும். அப்போ சொல்லு ஓகேவா? சரி சாப்பிடு. அப்புறம் நானுமே சாப்பிட்டேங்க. எனக்கு என்னமோ அந்த குட்டி பவுலு வளகாப்பில் கொடுத்தாங்களா, இதில் சாப்பிட தான் பிடிக்குது ரெகுலராக, ஏன்னு தெரில. ஃப்ரெண்ட்ஸ், மத்தியானம் சாப்பிட்டு தூங்கி எழுந்திரிச்சு இப்போ ஈவினிங்கே ஆயிடுச்சு. இன்னும் என் ஹஸ்பண்ட் லஞ்சுக்கே வரல. டைம் பார்த்திங்கன்னா இப்போ 7 ஆக போகுதுங்க. ஸோ நானும் ஆத்யாவும் குளித்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ வந்து மாடிக்கு போக போகிறோம். ஆத்யா விளையாட போகிறான், நான் வந்து வாக்கிங் போக போகிறேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ்,
எங்கள் அம்மா வந்து எப்போவுமே வாக்கிங் போகிறப்ப யார் கூடயும் யார் அம்மா கூடயும் பேசிட்டு தான் இருப்பாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அம்மா கூட பேசிட்டு தான் இருப்பாங்க. அப்போ நாங்கள் வட்டிக்கு விளாடுவோம். இதுதான். சரி, ஓகே. நாங்கள் வாக்கிங் போயிட்டு வந்து vlog கண்டினியூ பண்ணுறோம். நான் விளாண்டு வந்து பிளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஓட்டப்பல் பல்லுங்கனால ஓட்டப்பல். இரு, அப்பளம் கொண்டு வரேன் உனக்கு. தோசைக்கு அப்பளம் கேட்டது நீ தான் இருக்கும். சோக்கார். மத்தியானம் சுட்ட அப்பளம்லாம் இருந்துச்சுங்க. நான் தான் சாயந்தரம் அத காலி பண்ணேன். சரி, அது வேற வேஸ்ட்டா போயிரும். அந்த மாரி ஒரு மாரி சொத சொதன்னு ஆயிரும்ல ரொம்ப நேரம் ஆச்சுன்னா, அப்படின்னு சொல்லிட்டு நான் சாயந்தரம் சாப்பிட்டேன். நைட்டு டின்னருக்கு வந்து எனக்கு அப்பளம் வேணுன்ட்டு ஒத்த கால்ல நின்னா. தோசைக்கு எதுக்கும்மா அப்பளம்னா, "இல்ல, இல்ல அப்பளம் இருந்தா தான் நான் சாப்பிடுவேன்" அப்படின்னு சொல்லிட்டா. சரின்ட்டு மறுபடியும் நைட் ஒருக்கா போய் அப்பளம் பொரிச்சேன். ஏன்னா ஹஸ்பண்டும் வந்து நைட்டு தான் வந்து ரைஸ் சாப்பிட்டாங்க. லஞ்சுக்கு வரவே இல்ல. வெளியில ஏதோ சாண்ட்விச் சாப்பிட்டாங்களாமா. ஸோ நைட் டின்னருக்கு வந்து நான் அதையே குடுத்துட்டேன் ரைஸு. ஆக்சுவலா நாங்க வந்து கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டோங்க. நெறைய பேர் நைட்டு டிஃபன் தான் சாப்பிடுவோம் அப்டின்ட்டு இருப்பாங்க நெறைய பேரு. ஆனா நாங்க அப்டி இல்ல. அ மத் வே ஃபுட்டு வேஸ்ட் ஆகக்கூடாதுன்ட்டு நைட் ரைஸா இருந்தாலுமே சாப்ட்டுக்குவோம். உங்கள எத்தன பேர் அந்த மாரின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. என் ஹஸ்பண்டும் வந்து ரைஸ் தான் பிடிக்கும். அவருக்கு டிஃபனோட ரைஸ் ஐட்டம்ஸ் வந்து அந்த மீல்ஸ் மாரி இருந்தா பிடிக்கும். ஸோ அதனால எனக்கு ப்ராப்ளம் இல்ல. பக்கத்துல நெய்பர்லாம் சொல்லுவாங்க, "ஐயோ! நைட்டு வந்து நான் ஏதோ செஞ்சே ஆகணுங்க. ரைஸ்லாம் அவங்க வீட்ல சாப்பிட மாட்டாங்க" அப்டின்ட்டு பொலம்பிட்டு இருப்பாங்க. ஸோ எனக்கு அந்த பிரச்சனை எதுவும் இல்லாதங்காட்டி பரவால்ல. ஸோ அவருக்கும் வந்து ரைஸ்லாம் போட்டு வச்சுட்டு, நான் வந்து மீதி ஆச்சுங்க. உருளைக்கிழங்கு பொரியலு, அப்புறம் அப்பளம் இதெல்லாம் சாப்பிட்டு எனக்கு வயிறு ஃபுல் ஆயிருச்சு. ரைஸ் எடுத்துக்கவே இல்ல. நான் மோஸ்ட்டா வந்து நைட்டு வந்து எதுவுமே சாப்பிட மாட்டேன். எக்கு இல்லைன்னா அந்த மாரி தான் சாப்பிட்டுக்குவேன். இப்போ கொஞ்ச நாளா சாப்பிட்றதில்ல. ஏன்னா மத்தியானமே கொஞ்சம் ஹெவியா சாப்பிட்றேன் ரைஸ்லாம். ரசம் ஒருக்கா, சாம்பார் ஒருக்கா, தயிர் ஒருக்கான்னு போட்டு ரைஸ் குவான்டிட்டி வந்து இப்போ அதிகமா சாப்பிட ஆரம்பிச்சுறேன். அதுவும் இல்லாம டயட் முடிச்சதுலேருந்து இப்போ வேற ரொம்ப சாப்பிட ஆரம்பிச்சுட்டேங்க. கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும் மறுபடியும் நான் வந்து ஏதோ ஹெல்த்தி பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணி வீடியோ போடலான்ட்டு இருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் ஏதோ நான் வாங்கிட்டு வந்திருந்தாரு. இது வந்து என்னன்னா பால்கோவா நான், அப்புறம் வந்து தேங்காய் நானா. இங்க பெங்களூர்ல வந்து இது ஏதோ ஃபேமஸ் போல. நாங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றோங்க. வெளியில அவுட்டர் லேயர் வந்து பப்ஸ் மாரி இருக்கு. பஃப் மாரி அந்த கிரிஸ்பியா இருக்கு. உள்ள வந்து பால்கோவா ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. சூப்பரா இருந்துச்சு. டேஸ்ட்டு தெகட்டலாம் இல்ல. எத்தன பேர் சாப்ட்டுருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்பூர்ல வந்து இது அவைலபிள் இல்லைங்க. இங்க தான் இருக்கு. நம்பூர்ல வந்து நான் சாப்பிட்டதே இல்ல. இருக்கா என்னன்ட்டு எனக்கு கன்ஃபார்மா தெர்ல. ஸோ அது சாப்பிட்டு அப்புறம் ஆதியா எனக்கு டேஸ்ட்டுக்கு வேணும். அதுவும் சாப்பிட்றப்ப இந்த மாரி ஸ்நாக்ஸ பார்த்துட்டேன்னா டேஸ்ட்டுக்கு வேணும்பா. அப்புறம் டேஸ்ட்டு பார்த்துட்டு மேடம்க்கு வந்து தோசை உள்ள இறங்கல. அ ஒரு தோசை தான் சாப்பிட்டா, இன்னொரு தோசை அப்படியே இருந்துச்சு. அப்புறம் என் சைடு வந்து தோசைய தள்ளி விட்டுட்டு, மேடம் உட்காந்து இது சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சரின்ட்டு விட்டுட்டேன். அத வேற டேஸ்ட் வேற பார்த்துட்டாளா, சரின்ட்டு அப்புறம் டோரேமான் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தா. நான் தான் மீதி ஒரு தோசைய வந்து நான் தான் காலி பண்ணேன். இந்த மாரி மீதி ஆகுறதெல்லாம் நம்ம சாப்பிட்டே நம்ம வெயிட் போட்டுருவோங்க லேடீஸ் நெறைய பேரு. அதுக்கப்புறம் நைட்டு ஒரு 11 மணிக்கு மாடியில போய் வாக்கிங் போயிட்டு, நல்லா சில்லுன்னு இருந்துச்சு. ஸோ வாக்கிங் போயிட்டு வந்தாச்சுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.